அனைவருக்கும் வணக்கம். ஓம் சாய்ராம். ஜெய் ஜெய் சாய்ராம். குருவே சரணம். குரு கடாட்சம். உடல் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்றால் மன ஆரோக்கியம் மிக மிக அவசியம். சரிங்களா? என்ன பார்த்தோம்? இப்போ நாம் உடலை ஆரோக்கியமாக வச்சுக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? எல்லாத்துக்கிட்டையுமே நம்ம அன்பை மட்டும் காட்டணும் அப்படின்னு பார்த்தோம் இல்லைங்களா? அப்போது நம்ம அன்பை மட்டும் 1 மந்த் அன்பை மட்டும் காட்டணும் அப்படின்னு முடிவு எடுத்துக்கணும். அப்படி 1 மந்த் நம்ம முடிவு எடுத்துக்கிட்டு காட்டும்போது நம்மளுக்கு உடம்புல பிரச்சனை இருந்தால் கூட சரியாக போயிடும் அப்படின்னு பார்த்தோம் இல்லைங்களா? அதனால் நம்ம என்ன பண்ணலாம்? வாய் திறந்து தானே திட்டக்கூடாதுன்னு சொன்னாங்க. நம்ம மைண்ட் வாய்ஸ்ன்னு சொல்லிட்டு நல்லா இஷ்டத்துக்கு திட்டி போடலாம் உள்ளேயே. அப்படின்னு திட்டலாமா? அப்படி நாம் உள்ளுக்குள்ளே திட்டினாலும் வெளியே நம்ம வாய் திறந்து திட்டினதுக்கு சமம் அது. சரிங்களா? அதனால் முகநக நட்பது நட்பன்று, நெஞ்சத்து அகநக நட்பதையும் நட்பு சொன்னாங்க இல்லைங்களா? அதுக்கேற்ற வழியில் நாம் அந்த அன்புன்றது உள்ளுக்குள்ளே இருந்தே வரணும். வெளியே மட்டும் சிரித்து சிரித்து பேசிட்டா அது அன்பு கிடையாது. அந்த நிலைமைக்கு நம்மளை நாம் தயார்படுத்திக்கிட்டே இருக்கணும். சரிங்களா? அப்படி நாம் முடிவு எடுத்துக்கிட்டு அன்பை மட்டும்தான் காட்டணும், கோபத்தை காட்டக்கூடாது அப்படின்னு முடிவு எடுத்துக்கிட்டு அதை கடைப்பிடிச்சிக்கிட்டே வரும்போது மனமானது அமைதிப்படும். மனமானது அமைதிப்படும் போது மட்டும்தான் உடலானது ஆரோக்கியமாக இருக்கும். சரிங்களா? இப்போது நம்ம வளர்ச்சி நம்ம கையில். இப்போ நம்மளோட கஷ்டத்துக்கும் இன்பத்துக்கும் துன்பத்துக்கும் மற்றவங்களுக்கும் சம்பந்தமே கிடையாது. அப்போது மற்றவங்க மேலே கோபப்படுறது மூலிமா நமக்கு நஷ்டம் தானே. இப்போது வீட்டில் இருக்கிறவங்கக்கிட்டேயே பிள்ளைங்கக்கிட்டேயோ இல்லை குடும்பத்தார்கிட்டேயோ ஒரு வாட்டி சொல்லுவோம், 2 வாட்டி சொல்லுவோம், கேட்கலன்னு வைங்களேன், என்ன பண்ணலாம்? மேலே மேலே கத்தி டென்ஷன் ஆகாமல் அவங்கவுங்க எப்போ புரிஞ்சுக்குவாங்கன்னு விட்டுட்டு நம்ம வேலையை நம்ம பார்க்க ஆரம்பிச்சிட்டா நம்மளுக்கு நோ டென்ஷன் நோ பிபி இல்லைங்களா? நாம் தான் அதை பண்ண மாட்டோமே. திரும்ப அதை சொல்ல போய் தான் அது டென்ஷன் ஆகிடும். கோவப்பட்டு கத்துனா ஏதாவது அதனால் வேலை நடக்குமா அப்படின்னா கிடையவே கிடையாது. நம்மளோட எனர்ஜி தான் லாஸ் ஆகுமே ஒழிய அதனால் யூஸ் இல்லை இல்லைங்களா? அப்போ என்ன பண்ணலாம்? பகவான் சொல்கிறத நாம் ஃபாலோ பண்ணணும். ஃபாலோ பண்ணும்போது மட்டும்தான் நாம் உள்ளுக்குள்ளே இருக்கிற பகவானை நாம் உணர முடியும். எல்லாத்தையும் வெளியவே தான் தேடிட்டு இருக்கோம் இல்லைங்களா? பாசத்தை அன்பை எல்லாத்தையும் வெளியே கொடுத்துட்டு வெளியே அதை நாம் தேடிக்கிட்டே இருக்கோம். எல்லாமே வெளியவே இருக்குதான்னா கிடையவே கிடையாது. உள்ளுக்குள்ளேயே தான் இருக்குது. பகவானை உள்ளுக்குள்ளேயே வச்சுட்டு வெளியவே தேடிட்டு இருக்கோம் கோயிலாக இல்லைங்களா? அதை போல் நம்மளோட அந்த மன நிம்மதி மன அமைதி நமக்குள்ளேயே தான் இருக்குது. சரிங்களா? அப்போது அதை நாம் உள்ளுக்குள்ளே தானே தேடணும். வெளியே தேடினா கிடைக்குமா? கிடைக்காது. அப்போது இந்த வாழ்க்கை அப்படின்ற நெடுந்தூர பயணத்தில் நம்ம வாழ்க்கையில் வாழ்ந்துட்டு இருக்கும்போது எல்லாத்தையுமே தான் ஃபேஸ் பண்ணியோம். அதுதான் வாழ்க்கை. அப்போது எல்லாத்தையுமே நம்ம ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கும்போது அது இன்பமானாலும் சரி, துன்பமானாலும் சரி, கஷ்டமானாலும் சரி, அதை போட்டு மனசில் அழுத்தலாமா அப்படின்னா அழுத்தக்கூடாது. அந்த மன அழுத்தத்தினால தான் பல வியாதிகள் வருகின்றன. இந்த கட்டி அந்த கட்டி என்னென்னமோ கட்டின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா? ஏன்? எதனால்? மனசை அமைதியாக வச்சுட்டு இருக்கும்போது இது எல்லாமே நல்லபடியாக நடக்கும். அதுக்கு விடுவாங்களான்னா விட மாட்டாங்க. அப்போ என்ன பண்ணலாம்? அதுதான் விதின்னு சொல்கிறது.
விதியின் சூழ்ச்சி அதுதான். அப்போது விதியை வெல்ல விடலாமா இல்லை விதியை நாம் வெல்லலாமா? நாம் தானே முடிவு பண்ணணும். யோசிங்க. எல்லாத்துக்குமே ஒன்று பிறக்கும் போதே அவங்க இப்படி தான் அப்படின்னு எழுதி அனுப்பிடுவாங்க. அதுதான் விதி, அதுதான் ஜாதக கட்டம். சரிங்களா? அப்போது அந்த ஜாதக கட்டத்தில் எப்படி இருக்கோ அதுபடி தான் வாழ்க்கை அமையுது இல்லைங்களா? அப்போ என்ன பண்ணலாம்? அதுக்கு என்னப்பா வழி? அதுலேருந்து நாம் மீண்டு வரணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னு நாம் பகவானை வேண்டும் போது அதுக்குண்டான வழியை பகவான் காட்டுவார். சரிங்களா? அப்போ பகவானை பிடிச்சிட்டு வேண்டிகிட்டே இருந்தோன்னு வைங்களேன், அவர் சொல்கிறத கடைப்பிடிக்க வேண்டியது மிக மிக அவசியம். என்னதான் நம்ம பயிற்சி பண்ணாலுமே பகவான் என்ன சொன்னாரோ அதை நாம் கடைப்பிடிக்க வேண்டியது மிக மிக அவசியம். அன்பு, கருணை, சரணாகதி, தவம், தானம், இது எல்லாமே முக்கியம். அப்படி கடைப்பிடிச்சுக்கிட்டே வரும்போது என்ன ஆகும்னா, இப்போ நம்மளுக்கு மனசில் அந்த ஏதாவது ஓடிக்கிட்டே இருக்கு இல்லைங்களா எண்ணங்கள். அந்த எண்ணங்களினோட அளவு பயிற்சி பண்ண 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 தான் கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகும். சரிங்களா? அப்படி கம்மியாகும்போது மட்டும்தான் நம்ம அமைதியான நிலைக்கு நம்மளை அப்படியே கூட்டிகிட்டு போவோம். மனமானது எப்படி அமைதிப்படும்னா, பயிற்சி பண்ணும்போது மூச்சினோட அளவு கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகும். அப்போது மூச்சினோட அளவு சேஞ்ச் ஆகும்போது என்ன ஆகும்னா மனமானது அமைதியாகும்போது நம்மளுக்கு அப்போ தான் சுகமாக இருக்கும். சரிங்களா? அப்போது எதையுமே யோசிக்காமல் அமைதியாக உட்காந்துட்டு இருக்கும்போது அது பகவான் நமக்குள்ள ஐக்கியாகி உட்காந்துட்டு இருக்கிறதுக்கு சமானம். அந்த நிலையில் நாம் எது செஞ்சாலுமே நாம் எல்லாத்தையுமே சிறப்பாக செய்ய முடியும். என்னடா அது ரொம்ப வருஷமாக பண்ணிகிட்டே இருக்கோமே, எந்த சேஞ்சும் தெரியலையே அப்படின்னு நாம் கவனிக்கக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளுக்குள்ளே சேஞ்ச் நடக்கும். சரிங்களா? அப்போ என்ன பண்ணலாம்? கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்ச் உள்ளுக்குள்ளே நடந்துக்கிட்டே இருக்கும். ஃபுல்லுமே ஒரு சேஞ்ச் ஆன வாட்டி நமக்குள்ளே நம்மக்குள்ளேயே கொஞ்சம் கொஞ்சமாக வெளியவே நம்மளுக்கு சேஞ்சு தெரியும். மனமானது அமைதிப்பட்டுடும். யாருக்கிட்டையுமே கத்த சொல்லாது. எந்த இடத்துல தேவையோ அந்த இடத்துல மட்டும்தான் பேச சொல்லும். எல்லாத்தையுமே அமைதியாக வேடிக்கை பார்க்க வைக்கும். சரிங்களா? ஏன்னா வாழ்க்கை என்பது எதுவுமே இல்லை, மாயை. அவங்கவுங்க கர்மாவை அவங்கவுங்க கழிக்க வந்துட்டாங்க இல்லையா? அதனால அவங்கவுங்க புரிஞ்சிக்கும் போது அவங்கவுங்களுக்கு அந்த டைம் வரும்போது தானே புரிஞ்சிக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த புரிதல் வந்துடுச்சின்னு வைங்களேன், மற்றவங்கள நாம் எதையுமே நாம் சொல்ல மாட்டோம், திட்ட மாட்டோம், கோவப்பட மாட்டோம். சரிங்களா? அந்த நிலைக்கு வந்துட்டால் அந்த பக்குவம், மனப்பக்குவம் எல்லாத்துக்குமே வந்துடும். தெரியல நம்மளுக்கு, அதனால் ஈகோ, நான் என்ற அகம்பாவம் இதெல்லாம் விட்டு வெளியே வரல இல்லைங்களா? இது எல்லாம் புரிஞ்சுக்கிட்டோன்னு வைங்களேன், அடைச்சா இவ்வளோ தானா வாழ்க்கை, இதுக்கு தானா இவ்வளோ கூத்து அப்படின்னு நம்மளுக்கே சலிச்சு போயிடும். அப்போ என்ன பண்ணலாம்? அப்போ மனமானது ஆட்டோமேட்டிக்காக அமைதியாயிடும். அமைதியான நிலையில் நாம் இருக்கும்போது நம்மளுக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் அப்போ ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். இப்போ நாம் என்ன நினச்சிட்டு இருக்கோம்? நாமளே தான் எல்லாம் பண்ணுறோன்னு நினச்சிட்டு இருக்கோம். இல்லை, பகவான் சைடில் நடக்குது அப்படின்னு சொல்லி நாம் விடும்போது நம்மளுக்கு எப்போ என்னென்ன தேவையோ அப்பப்போ அதை பகவான் நம்மளை செய்ய வச்சிடுவார். முன்ன பகவானை நம்பணும், நம்பிட்டு சரணாகதி பண்ணணும். சரணாகதி பண்ணிவிட்டு எது நடந்தாலும் அவன் சைடில் தான் நடக்குது அப்படின்னு அதை நாம் மனசார ஏற்றுக்கணும். மனசார ஏற்றுக்கும் போது மனமானது பாதிக்கப்படாது. ஏதோ விஷயம் இல்லாமல் இது நடக்காது அப்படின்னு அந்த மனமானது அதை ஏற்றுக்கும். அப்படி மனமானது அதை ஏற்றுக்கிற நிலைமையில் வரும்போது மன அழுத்தம் உண்டாகாது. சரிங்களா? ஃபஸ்ட்டு என்னன்னா அந்த மன அழுத்தத்தை விட்டு வெளியே வரணும். வெளியே வந்துட்டாலே உடம்பு நல்லாயிடுச்சுன்னு நாமளே முடிவு பண்ணிக்கலாம். இந்த மன அழுத்தம் தானே உடம்பு கெடுது. அந்த மன அழுத்தத்தை
விட்டு வெளியே வந்துட்டீங்கன்னு வைங்களேன், உடம்புல ஏதாவது பிரச்சனை இருந்தால் கூட நல்லாயி போயிடும். சரிங்களா? அப்போது மனதை அமைதியாக வைத்துக்கொண்டு நாம் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக வைத்துக்கொள்ள வேண்டியது மிக மிக அவசியம். அப்போது மனசை நாம் சந்தோஷமாக ஹாப்பியாக எப்பயுமே வச்சுட்டு இருக்கும்போது நம்மளுக்கு புத்துணர்ச்சி கிடைக்கின்றது. சரிங்களா? ஆகவே மன ஆரோக்கியம் என்பது அதுவே உடல் ஆரோக்கியம். அப்போ நாம் என்ன பண்ணணும், அதுக்கு நம்மளை கொஞ்சம் கொஞ்சம் நம்ம மனம் கூட பேசி நாம் அதை பழக்கத்தை கொண்டு வரணும், அமைதிப்படுத்தணும். சரிங்களா? இப்போ ஸ்டார்டிங்லேருந்து நம்ம எப்படி பண்ணோமோ அதையே தான் கவனிக்க சொல்லணும், அப்படியே தான் நடந்துக்க சொல்லணும் இல்லைங்களா? எல்லாமே அனுபவம் தானே. அப்போ நம்ம மனசை நாம் கொஞ்சம் கொஞ்சமாக நாம் தானே மாற்றணும். மாற்றும் போது அமைதியான நிலைக்கு போகும்போது நாம் எதை வேணால் சாதிக்கலாம். முடியாத விஷயம் என்பது எதுவுமே கிடையாது. சரிங்களா? அப்போது நமக்கு உண்டானது எது அப்படின்னு தெரிஞ்சுட்டு அந்த திறமையை நாம் வெளியே கொண்டு வருவோம், நாம் அதில் ஜெயிச்சு காட்டுவோம். சரிங்களா? பகவான் சொல்கிறத ஃபாலோ பண்ணுவோம், விடாமல் பயிற்சி பண்ணுவோம். விடாமுயற்சி வெற்றி கொடுக்கும். வெற்றி நிச்சயம். பாய். கேட்டதுக்கு நன்றி.